மார்க்கெட்டை பிரேக் அவுட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு எப்போவுமே ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்புறம் வந்து ஃபேக் மூவ்ஸ் இதை வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது? கால் ஆப்ஷனை வந்து ஹை பிரேக் பண்ணாமையே மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகவும் முடியும். 1 hour ஆர் 4 hours கேண்டில்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் வந்து கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நான் அதிகமாக பார்க்குறதில்ல. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எளிதாக ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஜீபு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பத்தி தான் பேச போறோம். பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா என்ன, இது யாருக்கு ஒர்க் ஆக போகுது, பிகினர்ஸ்க்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் பேச போறோம். இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக ஃபுல் டைம் ட்ரேடரான சந்தோஷ் நம்ம கூட இருக்காரு. நம்ம சார் கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன சார், அதை பத்தி சொல்லுங்க. இந்த ப்ரைஸ் ஆக்ஷனுங்கிறதே அதுலேயே வார்த்தையிலேயே நம்மளுக்கு இருக்குது, ப்ரைஸோட ஆக்ஷன்ஸ். அப்போ விலையோட மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இப்போ விலையோட மொமெண்டம் அப்படிங்கும்போது மார்க்கெட்டோட மொமெண்டமை நம்ம தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டோட மொமெண்டம் வந்து ஒன் சைடு மார்க்கெட்னு சொல்லுவாங்க, வால்டைல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க, சைட்வே மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ப்ரைஸோட ஆக்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங்காக ஒரே சைடு போகுது அப்படின்னா அது ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மார்க்கெட் அப் சைடுனா அப் சைடே போகும், டவுன் சைடுனா டவுன் சைடே வரும். மார்க்கெட் வந்து வால்டைல் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு உடனே ஹைக் ஆகும், உடனே அங்கிருந்து ஒரு ஃபால் வரும், ஃபால் வந்தது உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமாக இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு ஸ்பீடாக நடக்கும். ஸோ இது வந்து வால்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. சைட்வே மார்க்கெட் அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கும். அப்போ அந்த சேனலுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதை வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் வந்துட்டு இதை வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் என்னென்னா பாதி வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு பயன்படும், பாதி விஷயங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடருக்கு பயன்படாது. அதனால் மார்க்கெட்டோட ஃபியூச்சரோ இல்லை நீங்கள் ஸ்டாக்கோ இருக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்காம ப்ரீமியம் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே சார், இப்போ வந்து நீங்க சொன்னீங்க ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து பிரைஸ் ஆக்ஷன் பார்க்காம பிரீமியம் மொமெண்ட்ஸ் வந்து பார்க்கணும்னு சொன்னீங்க. அப்படின்னா என்ன சார், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன் செயினோட ஸ்ட்ரக்சர்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட டிஃபரன்ஸ் தான் வந்துட்டு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும், மார்க்கெட் இறங்குனா புட் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதில் தான் அவங்க வந்து ப்ரீமியம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வராங்க. இப்போ நான் வந்து ஒருத்தரை வேலைக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வேலைக்கு வைக்கும்போது அவருக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு நான் பேசுகிறேன் அப்படின்னா அவர் வந்து ஒரு 3,000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாரு அப்படின்னா அந்த மாதத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான அட்வான்ஸ் என்ன கொடுத்தனோ அதை லெஸ் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அவருக்கு வந்து சம்பளம் கொடுப்பேன். அப்போ அதே போல் இங்கே மார்க்கெட்டில் வந்து டைம் வேல்யூ அப்படிங்கிறத வந்து ஒரு அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மார்க்கெட் என்னென்னா இப்போ 26,000 இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் 26,000 26,050 அப்படிங்கிறத போகணும் அப்படின்னா 50 பாயிண்ட் நமக்கு மார்க்கெட் ஏறுது. அப்போ எல்லாருமே நினைப்பாங்க கால் ஆப்ஷன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு. அப்போ மார்க்கெட் 26,000 இருக்கும்போது 26,000 கால் வந்து ஒரு 200 ரூபாய், 26,000 புட் வந்துட்டு 200 ரூபா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டா எனக்கு மார்க்கெட் 26,000 26,050 போனால் எனக்கு இந்த புட் ஆப்ஷன் 26,000 புட் ஆப்ஷனுடைய விலையை விட எனக்கு கால் ஆப்ஷனுடைய விலை 50 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கோடிங். அப்போது கால் புட்டோட விலை 200 200ன்னு சொன்னேன். இப்போ பொதுவாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா இப்போ வந்து காலோட ப்ரைஸ் 230, புட்டோட ப்ரைஸ் 180 அப்படின்னா புட்டு வந்து 20 ரூபாய் இறங்கியிருக்காங்க, கால் வந்து 30 ரூபாய் ஏறி அந்த 50 ரூபாய் டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அப்போது இது ஒரு மொமெண்டம். இது வந்து என்ன ஆகும்னா ஒரு ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுக்கும். சில டைம் என்ன பண்ணும் அப்படின்னா காலோட ப்ரைஸ் 200 வச்சுட்டு புட்டோட ப்ரைஸ் 200லேருந்து 150 குறைப்பாங்க. அதாவது 26,000 புட்டோட விலை 150, 26,000 காலோட விலை 200 அப்படின்னு இருந்துட்டாலும் 50 ரூபா டிஃப்ரெண்ட் வருதா? அப்போ மார்க்கெட் வந்து 26,050 இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷனுடைய விலையை ஏற்றாம புட் ஆப்ஷனுடைய விலையை இறக்கியும் மார்க்கெட்டை ஏற்ற முடியும். சில டைம் என்னன்னா 2 பிரீமியத்தையுமே ஏற்றுவாங்க. இதை வந்து ஒரு இம்ப்ளைடு வாலிட்டியில் இது பண்ணுவாங்க. இப்போது 200 சொன்னேன், 26,000 கால் 200, 26,000 புட் 200 சொன்னேன். இங்கே என்னன்னா புட் 250 ரூபா ஆகும், கால் வந்து 300 ரூபா ஆகும். அப்பவும் எனக்கு 50 ரூபா டிஃப்ரெண்ட்டுங்களா? அப்போ என்னன்னா 2 பிரீமியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
அப்ப மார்க்கெட் மேல போனா கால் ஆப்ஷனுடைய பிரீமியம் மட்டும் தான் ஏறணும். ஆனா இங்க என்ன ஆகுது? புட்டோட பிரீமியமும் ஏறலாம். ஸோ இந்த பிரீமியம் மொமெண்டம அவங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல மார்க்கெட் மேல போச்சுன்னா, கால் விலை ஏறும் அப்படின்னு நினைக்கலாம். அப்ப இங்க இந்த இம்ப்ளைட் வால்ட் இன்கிரீஸ்னால காலோட விலையும் ஏறும், புட்டோட விலையும் ஏறும். ஸோ இந்த மொமெண்டம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் பிரீமியம் ஆக்ஷன விட நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்கு வந்துட்டு பிரீமியம் மொமெண்டம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓகே சார். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்க என்ன மாரியான இண்டிகேட்டர்ஸ யூஸ் பண்ணணும் சார்? இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறத விட சில விஷயங்கள ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு மார்க்கெட்ல இருக்கிற பிரீமியம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிரீமியம் வந்து மெல்ட் ஆகணும். அதுதான் வந்துட்டு அவங்க குடுத்திருக்கிற டைம் வேல்யூவே நமக்கு எக்ஸ்பைரியில 0 ஆகணும். அதனால இந்தியா விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபியர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஃபியர் இண்டெக்ஸ் இன்கிரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றதுல 2 பேர் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறோம். ஆப்ஷன் பையர், ஆப்ஷன் செல்லர்ன்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஆப்ஷன் செல்லருக்கு பயத்தை உருவாக்கும். ஏன்னா அவங்க பை பண்ணியிருப்பாங்க அல்லது செல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்க. ஆனா செல் பண்ணவங்களுக்கு பிரீமியம் வந்துட்டு அவங்களுக்கு எகெயின்ஸ்டா போகும்போது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்குவாங்க. இதோட தாரக மந்திரம் என்ன அப்படின்னா, பொதுவாவே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பிரீமியம் கொடுப்பது கடினம், கரைவது எளிது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இது எப்போ அப்படின்னா, இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியாவும், இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியம் வந்துட்டு ஏற்றத்தோட வேல்யூ கம்மியாவும், இறக்கத்தோட வேல்யூ வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும். பிரீமியம் கரைவது ஜாஸ்தியா இருக்கும். இந்த இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் 26,000 கால் புட்ட டிஃபரன்ஸுக்கு சொல்லியிருந்தேனா, அப்போ வந்துட்டு 26,000 புட்டோட வேல்யூ வந்துட்டு ஒரு ரூ. 10 டவுன் ஆனா, 26,000 காலோட வேல்யூ இப்போ மார்க்கெட் மேல போகுதுன்னா, ரூ. 40 இன்கிரீஸ் ஆகும். அதாவது புட்டோட பிரைஸ் ரூ. 10 இறங்குனதுக்கு, காலோட பிரைஸ் ரூ. 40 ஏறுது அப்படின்னா, இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அப்ப இதுல வந்து ஸ்ட்ரேடல், ஸ்ட்ராங்கிள் அண்ட் ஷார்ட் ஸ்ட்ரேடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அந்த மாரிலாம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா லாஸ் வரக்கு அதிகமா இருக்கும். இந்த மாரி ஸ்ட்ரேடல் பண்றவங்களே வந்து என்ன பிரீமியம் கரைவுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா இங்க பிரீமியம் கரைவை விட அப்ரிசியேஷன் வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் பார்த்துட்டு அந்த ஃபியர் இண்டெக்ஸை பார்த்துட்டு அவங்க ட்ரேட் பண்ணணும். அதே மாதிரி இந்தியா விக்ஸும் முக்கியம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து எப்பலாம் வந்து ஹெட்ஜ வந்து யூஸ் பண்ணணும் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹெட்ஜ் அப்டின்னா என்ன? எப்பலாம் அத வந்து யூஸ் பண்ணணும்? அத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இப்போ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்துட்டு அவங்க ஸ்டாக்க இன்வெஸ்ட் பண்ணுனதுனால, அதுல ரைட்ஸ் வரும் அவங்களுக்கு. கம்பெனிக்கு வந்துட்டு அவங்க கம்பெனி குடுக்குற டிவிடெண்டோ, இல்ல கம்பெனினால என்னென்ன ஆதாயம் அடையறாங்களோ, அதெல்லாமே வந்துட்டு ஷேர் ஹோல்டருக்கு தான் கிடைக்கும். ஆனா, நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஷேர் அவங்க வித்துட்டா அவங்களுக்கு ரைட்ஸ் போயிடும். அப்போ விலை மாற்றங்கள், அப்ப இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவங்களுக்கு வேல்யூ டவுன் ஆகக்கூடாது. அப்ப டவுன் ஆகும்போது வித்தா ரைட்ஸ் போயிடும். அப்போ ரைட்ஸும் போகக்கூடாது. ஆனா, அந்த விலை டவுன் ஆனா, அத வந்து நான் எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. சொல்லப்போனா இப்ப பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் இன்சூரன்ஸோ, மெடிக்ளைமோ இன்சூரன்ஸ் போடுறாங்கல்ல, அந்த மாரி இன்சூரன்ஸ் தான் ஹெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து லாஸ் முழுசா தவிர்க்க முடியாது. அந்த லாஸ வந்து மினிமைஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பா பண்ணுவாங்க. அத வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்ஜிங்க்காக அத பண்ணுவாங்க. அதுல பல வகையான ஸ்டைல்ஸ் இருக்கு. ஆனா நெறைய ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேடல், ஸ்ட்ராங்கிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு ஷார்ட்ன்னு முன்னாடி போட்டோம் அப்படின்னா, அத பிரீமியத்த வந்து 2மே அவங்க விப்பாங்க. இது லாங் ஸ்ட்ரேடல், லாங் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரீமியமே பை பண்ணுவாங்க. இது என்ன மாரி டயத்துல யூஸ் பண்ணலாம், என்ன டயத்துல யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஷார்ட் ஸ்ட்ரேடல் அப்படின்னு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது ஏடிஎம்மோட ஷார்ட்ஸ் பிரீமியத்த அவங்க எடுப்பாங்க. ஏடிஎம்ல தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வந்துட்டு ஹியூஜா இருக்கும். மேக்ஸிமம் டைம் வேல்யூ இருக்கிற இடம் தான் ஏடிஎம் பிரைஸ் சொல்லுவாங்க. அப்போ ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்றவங்க எங்கெல்லாம் ஏடிஎம்மா இருக்கும்போது பிரீமியம் அதிகமா இருக்கோ, அந்த 2 பிரீமியத்தையுமே ஷார்ட் ஸ்ட்ரேடல் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா, அவங்களுக்கு கரைஞ்சா அந்த பிரீமியம் கரைஞ்சா அவங்க வந்து அத யூஸ் பண்ணலாம். அப்ப இந்தியா விக்ஸ் வந்துட்டு மைனஸ்ல இருக்கும்போதும், இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியா இருக்கும்போதும், இந்த ஷார்ட் ஸ்ட்ரேடலோ, இல்ல ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ பண்றவங்களுக்கு என்னன்னா, பிரீமியம் டீகே கொஞ்சம் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியாவோ, இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாவோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்ததுன்னா, அந்த செல் அடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா பிரீமியம் கரையறத விட இந்த இடத்துல அப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருக்கறக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப அதனால வந்துட்டு இந்தியா விக்ஸ் மைனஸ்லயும் இம்ப்ளைட் வாலிட்டி கம்மியா இருக்கும்போதெல்லாம் ஷார்ட் ஸ்ட்ரேடலோ, ஷார்ட் ஸ்ட்ராங்கிளோ பண்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும். அப்ப ஆப்ஷன் பையரா இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, பிரீமியம் கரைவு கம்மியாவும்,
பிரீமியத்தோட அப்ரிசியேஷன் ஜாஸ்தியா இருக்கணும். அப்போ இந்தியா விக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது, இம்ப்ளாயி லாயல்டி ஜாஸ்தியா இருக்கும்போதெல்லாம் பிரீமியம் கரைவு ஸ்லோவா இருக்கும். உடனே குடுக்கறக்கு வாய்ப்புகள், பிரீமியம் அப்ரிசியேஷன் ஆகறக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன மாரி ஹெட்ஜ் யூஸ் பண்ணணுங்கிறது அவங்க இது பண்ணிக்கலாம். சரி, இப்ப வந்து கேண்டில் ஸ்ட்ரக்சர், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். இதுல வந்து ட்ரேடர் வந்து எதுல வந்து அதிகமா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சார்? பிகினர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஆர்டர் என்ன? இல்லைங்க. ட்ரேடிங் பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டைல்ஸ் சொல்லியிருந்தோம். எப்பவுமே வந்துட்டு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜினா ஒரு ஒரு விஷயத்த பிரேக் பண்ணதுக்கப்புறம் அது நான் ஸ்டாப்பா ஸ்பீடா போகும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ பிரேக் அவுட்டே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் சைட்வேக்குள்ள போகுதுன்னு அர்த்தம். இதுல ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றதுல ஆப்ஷன் பையர் இதுக்குள்ள போகவே கூடாது. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டே வந்துட்டு எந்த சேனலும் பிரேக் அவுட் ஆகாம ஒரு சைட்வேக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஈஸியா டீகே ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப ஆப்ஷன் பையருக்கு இது ஆகாது. ஆப்ஷன் செல்லருக்கு அந்த பிரீமியம் கரைவு மார்க்கெட்ல அவங்களுக்கு அதாவது பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்தா போதும் ஆப்ஷன் செல்லருக்கு வந்து ப்ராஃபிட் வந்துரும். ஸோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அப்போ எந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடக்கு. அப்போ பிரேக் அவுட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன மாரி பண்ணுவாங்க? அப்போ பிரேக் அவுட்ட கம்பேரிசன் என்னன்னா, ஒரு டேட்டாவ நான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு கம்பேர் பண்றதுக்கு இன்னொரு டேட்டா வேணும். இப்ப நான் வந்து ஒரு கோடு போட்டுட்டு, இந்த கோடு பெருசா, சின்னதா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு தெரியாது. அப்ப அத கம்பேர் பண்றதுக்கு நமக்கு ஒரு டேட்டா வேணும். அப்ப அதுபோல மார்க்கெட்ட பிரேக் அவுட் ஆயிருச்சா, இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நமக்கு எப்பவுமே ட்ரேடிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பன், ஹை, லோ, குளோஸ் அப்படிங்கிற டேட்டா இருக்கும். அந்த ஹை, லோ தான் நமக்கு ரேஞ்ச் கிரியேட் பண்ற டேட்டாவா இருக்கும். அப்போ டுடே ஹை, லோ வேணும். அத கம்பேர் பண்றதுக்கு எஸ்டர்டே ஹை, லோ வேணும். அப்ப இந்த ரேஞ்ச பெருசு பண்றேன், டைம் இன்கிரீஸ் பண்றேன் அப்படின்னா, வீக்லி ஹை, வீக்லி லோ வேணும். அத இன்னும் பெருசு பண்ணா மந்த்லி ஹை, மந்த்லி லோ வேணும். அதுக்கப்புறம் இயர்லி ஹை, இயர்லி லோ. அதுக்கப்புறம் லைஃப் ஹை, லைஃப் லோன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போது, எந்தெந்த இடத்துல நமக்கு இம்பாக்ட் இருக்கு. அப்ப பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, ஒன் சைடு மூவ்மெண்ட் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கும். பிரேக் அவுட் நடக்கல அப்படின்னா, நமக்கு வந்துட்டு சைட்வே மூவ்மெண்ட் இருக்கும். சில டைம் வந்து சைட்வே மூவ்மெண்ட் ஸ்பீடா நடக்கும். அப்ப மார்க்கெட் ஹை போனா உடனே லோ வரும். லோ வந்தா உடனே மேல போகும். அப்ப ஸ்கேல்பிங் ட்ரேட் பண்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அவங்க என்ன பார்வையில எடுக்குறாங்க அப்படிங்கிறத மிக முக்கியமா பார்க்கணும். அப்ப அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அடிப்படையிலயும் பார்க்கணும். ஃபால்ஸ் பிரேக் அவுட், அப்புறம் வந்து ஃபேக் மூவ்ஸ். இத வந்து எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்றது? ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து பண்ற மிஸ்டேக் என்ன? அவங்க எப்படி போய் அந்த ட்ராப்ல வந்து சிக்குறாங்க? அத பத்தி சொல்லுங்க. இந்த ஃபால்ஸ் பிரேக் அவுட்ட வந்துட்டு நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றோம் கொஞ்சம் ஈஸியா அத வந்து செக் பண்ண முடியும். அது வந்துட்டு ரொம்ப அது ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா வந்துட்டு அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ரொம்ப முடியும். இப்ப பிரேக் அவுட்ன்னு சொல்லும்போது நான் சொன்னேன் எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ சொன்னா. அப்ப எஸ்டர்டே ஹைய பிரேக் அவுட் பண்ணா மேல போகணும் அப்படின்னு. அப்ப எஸ்டர்டே லோவ கட் பண்ணா கீழ போகணும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு வேல்யூமும், பிரஷர் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்கள வந்து நான் கால் செல்லர், புட் செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க சொல்லுவேன். அப்ப மார்க்கெட் வந்து மேல அப்சைட் பிரேக் பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். அப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, புட்டோட விலை ஏன்னா மார்க்கெட் மேல போகுது அப்படின்னா, காலோட விலை ஏறணும். புட்டோட விலை டவுன் ஆகணும். சில டைம் மார்க்கெட் ஹை பிரேக் ஆகும். அப்ப ஹை பிரேக் ஆகுறது என்ன பண்ணும் அப்படின்னா, கால் ஆப்ஷன் ஹை பிரேக் பண்ணாம, புட் ஆப்ஷன் வந்து லோ பிரேக் பண்ணும். அப்ப இந்த மாரி இடத்துல வந்துட்டு நமக்கு மேல பிரேக் அவுட் வந்துட்டு மார்க்கெட் வேணா ஹைய பிரேக் பண்ணியிருக்கலாம். ஆனா ஆப்ஷன்ஸ்ல வந்துட்டு அதற்குண்டான இன்ட்ரெஸ்ட் குடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா நம்ம எடுத்துக்கலாம். அதே டவுன் பிரேக் அவுட்ல பார்த்தீங்க அப்படின்னா, புட் ஆப்ஷன ஹை பிரேக் பண்ணாம, கால் ஆப்ஷன்ஸோட லோவ பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போகும். ஸோ இந்த இடமெல்லாம் வந்து ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் நடக்கறக்கு மிக முக்கியமானதா இருக்கும். அதே மாரி பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல ஒரு பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அந்த பேனிக் சிச்சுவேஷன் கிரியேட் ஆகல அப்படின்னாலே நமக்கு வந்துட்டு ஒரு தாக்கத்த அது குடுக்காது. அத வந்து ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தில் நம்ம பார்க்கறதுனால அது இத வந்து இந்த மாரி தாட்ட நீங்க பார்க்கலாம். இப்ப வந்துட்டு கால் ஆப்ஷன்ல வந்து ஹைய பிரேக் பண்ணாம, புட் ஆப்ஷன்ல லோவ பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு சொல்றீங்க. இது எப்படி சார்? அத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா வந்துட்டு வொர்க் அவுட் ஆகுது. என்னன்னா, விலை முக்கியமல்ல, வித்தியாசம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்க இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு 26,000 இருந்து 26,100 போறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய விலை ஏறும், புட் ஆப்ஷனுடைய விலை வந்து இறங்கும் அப்படின்னு எல்லாருமே நெனச்சிருக்கலாம். மார்க்கெட் 26,000 இருக்கு. காலோட விலை 200, புட்டோட விலை 200 சேமா இருக்கு. அப்ப மார்க்கெட் 20. அப்ப 26,100 போகுது அப்படின்னா, இங்க எனக்கு தேவையானது புட் ஆப்ஷனோட விலை. அதாவது 26,000 புட்டோட விலைய விட 26,100 காலோட விலை ரூ. 100 அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க லாஜிக். அப்ப 26,000 கால் ரூ. 200 சொன்னா, அந்த 200 அப்படியே வச்சுட்டு,
26,000 புட்டோட விலை 200ல இருந்து நான் 100 அப்படிங்கிற மாரி கொண்டு வந்துட்டேன். அப்ப என்ன ஆகும்? லோ பிரேக் பண்ணும். அப்ப 26,000 கால் வந்து ஹையே பிரேக் பண்ணல. அப்போ கால் ஆப்ஷன வந்து ஹை பிரேக் பண்ணாமயே மார்க்கெட்ட மேல எடுத்துட்டு போகவும் முடியும். இதுதான் வந்துட்டு முக்கியம். இத கொஞ்சம் தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, இந்த பிரீமியம் மொமெண்டம அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷன் வந்து வொர்க் ஆகுமா? அத பத்தி சொல்லுங்க. இல்ல அவங்க சைட்வே மார்க்கெட்ல பிரைஸ் ஆக்ஷனோட அர்த்தம் என்ன? மார்க்கெட் ஒரு சேனல கிரியேட் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த சேனல கிரியேட் பண்ணிருச்சுன்னு இந்த ஆப்ஷன்ஸ் பிரீமியத்துல வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் எடுக்கும். இப்ப 26,000 காலுன்னு வச்சுக்கோங்க. ரூ. 200 புட்டும் 200ன்னு சொன்னா. அப்ப மார்க்கெட் 26,000த்திலேயே இருக்கு. இதுல வந்துட்டு இந்த காலோட வேல்யூவும் டவுன் ஆகும். புட்டோட வேல்யூவும் டவுன் ஆகும். இப்ப இந்த 200 இருக்கிறதுக்கு பதிலா 170ன்னு ஆயிடுது. 2 பக்கமே 170. அப்ப எங்க இருக்கு? மார்க்கெட் எங்க இருக்குன்னா 26,000த்துல தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இதுல ஃபியூச்சர் பேஸ் பண்ணும்போது எந்த இடத்துல ஃபியூச்சர் இருக்கானோ அந்த சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட விலை சமமா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு ரூல் குடுத்துட்டாங்க. அப்ப இங்க வந்து விலை முக்கியம் இல்ல. அப்ப எனக்கு ரூ. 200 காலும் ரூ. 200 புட் 26,000 கால் வந்துட்டு 200, 26,000 புட் 200 இருந்தாலும் மார்க்கெட் 26,000த்துல தான் இருக்கு. 26,000 கால் ரூ. 150, 26,000 புட் ரூ. 150 அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு மார்க்கெட் 26,000த்துல தான் இருக்கு. இல்ல 26,000 கால் வந்து ஒரு ரூ. 300, 26,000 புட் வந்துட்டு ரூ. 300 அப்படின்னா அப்பவும் மார்க்கெட் 26,000த்துல தான் இருக்கு. அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா, அந்த காலுக்கும் புட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் நமக்கு முக்கியமே தவிர, பிரைஸ் முக்கியம் இல்ல. அப்ப சைட்வேல என்ன பண்ணும் அப்படின்னா, பிரீமியம் அப்ரிசியேஷன் அவ்வளோக்கு நடக்காது. பிரீமியம் டீகே வந்துட்டு இங்க நடக்கும். அப்போ ரூ. 170 ரூ. 170ங்கும்போது ரூ. 30 டீகே ஆகுது. அப்ப சைட்வே மார்க்கெட்ல உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன விட பிரைஸ் பிரீமியத்தோட மொமெண்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஈஸியாவே டீகே நடக்குது. காலோடைய பிரீமியம் டீகே ஆகுது, புட்டோட பிரீமியம் டீகே ஆகுது அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேக்குள்ள இருக்குன்னு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன் வந்து சப்ஜெக்டிவ் அப்படின்னு சில பேர் வந்து சொல்றாங்க சார். ஸோ வந்து டிசிப்ளின வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸ் அங்க கிரியேட் ஆகுது? அந்த பிரைஸ் ஆக்ஷன ஃபாலோ பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணும்போது என்ன மாதிரியான டிஃபரன்ஸ நம்மளால பார்க்க முடியும்? மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி குடுக்குறது தான் பிரைஸ் ஆக்ஷன்ஸ். அப்ப நமக்கு மார்க்கெட்டோட மொமெண்டம் அப்படிங்கும்போது ஒன் சைட் மார்க்கெட், வாலடைல் மார்க்கெட் அண்ட் சைட்வே மார்க்கெட்னு சொன்னோம். இந்த ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ மார்க்கெட்ட பிரைஸ் ஆக்ஷன்ல ஒன் சைட் மார்க்கெட் அப்படிங்கும்போது மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போகும்போது என்ன ஆகும்னா, ஒரு ஹைய கட் பண்ணும். முதல் போட்ட ஹைய அடுத்த இது வந்துட்டு இன்னொரு ஹை கட் பண்ணும். ஆனா கீழ வரும்போது இதற்கு முன்னாடி என்ன லோ வச்சிருந்தாங்களோ அந்த லோவே வராது. அதுக்கு மேலேயே லோ ஸ்டாண்ட் ஆயிக்கும். ஸோ அப் ட்ரெண்டுக்கு கதவு இருக்கும். அப்ப மார்க்கெட் டவுன் வரும்போது என்ன ஆகும்னா, என்ன முந்தி லோ போட்டாங்களோ அந்த லோவ பிரேக் பண்ணும். திருப்பி மேல வரும்போது ஃபர்ஸ்ட் இருந்த ஹையே வராது. அப்ப திருப்பி வந்து அந்த லோயர் லோவ பிரேக் பண்ணும். ஸோ அப்பதான் அந்த ட்ரெண்ட் சிம்ப்டம்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஈஸியா மார்க்கெட்ட பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஈஸியா இருக்கும். ஆனா அந்த பேட்டர்ன் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஈஸியா நமக்கு தெரியும். இத வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா பண்றவங்களும் இத பார்த்துட்டு ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க 2யும் ரிலேட் பண்ணி அத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து இன்ட்ராடே, ஸ்விங் அப்புறம் பொசிஷனல் ட்ரேடிங்ல சார். இதுல வந்து எந்த டைம் ஃப்ரேமுக்கு பிரைஸ் ஆக்ஷன் வந்து சூட் ஆகும்? எது வந்து ரிலையபிளா இருக்கும்? அது ஏன் அப்படின்னு சொல்லுங்க சார். இல்லைங்க. ட்ரேட் பண்றவங்க இன்ட்ராடே பண்றாங்க அப்படின்னா, இப்ப மார்க்கெட்ல என்ன கண்டிஷன்ஸோ அத பார்த்து தான் அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த 30 மினிட்ஸோடத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிட்டு 1 ஹவர் ஆர் 4 ஹவர்ஸ் கேண்டில்ஸ பார்த்து ட்ரேட் பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் வந்து நான் கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து நான் அதிகமா பார்க்கறதில்ல. ஏன்னா நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படிங்கிறனால எனக்கு ஆப்ஷன்ஸ் பிரீமியத்தோட ரியாக்ஷன் தான் பார்ப்பேன். ஆனா கிராஃப பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பிரைஸ் ஆக்ஷன்ஸ் வரும். அப்ப இன்ட்ராடே பண்றவங்க வந்துட்டு சின்ன ட்ரெண்ட்ல அவங்க கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா லோயர் ஃப்ரேம்ல பார்க்கலாம். இல்ல கொஞ்சம் 1 வாரம், இல்ல 10 நாள் அந்த இல்ல 1 மாசம் அப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, ஒரு ஹையர் டைம் வேல்யூ அவங்க எடுத்துக்கலாம். டே, வீக்லி, மந்த்லி அந்த மாரி எடுத்துக்கலாம். அப்போ டைம் ஃப்ரேம் குறைய சின்ன ட்ரேட் பண்றவங்களுக்கு எடுத்துக்கலாம். லாங் டைம் ஃப்ரேம் எடுக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கலாம். ஓகே சார். ஸோ இப்போ வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல வந்துட்டு கன்சிஸ்டன்ட் ட்ரேடர் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? அத பத்தி சொல்லுங்க. பேஷன்ஸ், ஜர்னலிங் எத அவர் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்? இல்லைங்க. ஒரு டிசிப்ளின் தான் நமக்கு இங்க ரொம்ப முக்கியம். நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருக்கீங்க? இப்ப நீங்க ஒன் சைடு மார்க்கெட் அப்படின்னா, நீங்க அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பீங்க. அதே மாரி வாலடைல் மார்க்கெட்னா அதுக்கு ஒரு டிசிப்ளினா
ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பீங்க. சைட்வே மார்க்கெட்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி எந்த ஸ்ட்ராட்டஜில அதிகமா இருக்கோ, அந்த பேட்டர்ன்ஸ் அமையும்போது மட்டும் ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் டூ அந்த பேட்டர்ன் மாறிருச்சு, நான் அந்த ட்ரேடரா மாறிருவேன். இப்போ ஒருத்தர் வந்து லாங் சைடு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்க, ட்ரெண்ட் அப் சைடுன்ட்டு. உடனே ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உடனே ரிவர்ஸ்க்கு மாறக்கூடாது. ரிவர்ஸ் மாறி திருப்பி அப் சைடா மாறுதுன்னா, மாத்தி மாத்தி செஞ்சா ஓவர் ட்ரேடிங் தான் வரும். அதனால வந்துட்டு ஓவர் ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க என்ன பேட்டர்ன்ஸ் எடுத்தீங்களோ அது ட்ரை பண்ணுங்க. அது அமைஞ்சா ஓகே. அமையலைன்னா உடனே உங்களுக்கு உண்டான ஸ்டாப் லாஸஸ் மெயின்டெயின் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு, அடுத்து வேற எப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, உடனே நீங்க பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே எக்ஸிட் ஆயிடுவாங்க. எக்ஸிட் ஆயிட்டு உடனே நம்ம ட்ரெண்ட் தான் திருப்பி கன்டின்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு, உடனே அதில டிராவல் பண்ண பார்ப்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷனலா இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்துட்டு பண்ண மாட்டாங்க. ஆனா பேசிக்கா வந்து ஃப்ரெஷரா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எளிதா ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. நெறைய டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலியே வந்துட்டு ஒரு ட்ராப்குள்ள மாட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதிலிருந்து தப்பிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்துட்டு ஒரே வழி வந்துட்டு ஸ்க்ரீன பார்க்காம அவாய்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியம். ஓகே சார். இப்ப வந்து நம்ம நெறைய டைம் வந்து பேசியிருக்கோம். ஆப்ஷன் செல்லர் பத்தி, ஆப்ஷன் பையர் பத்தி வந்து பேசியிருக்கோம். இப்ப ஆப்ஷன் செல்லருக்கு வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க, சைட்வேஸ் மார்க்கெட்ல போனாலே ப்ராஃபிட் வந்து அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆப்ஷன் பையருக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்கும்? அத பத்தி சொல்லுங்க. எப்பல்லாம் மார்க்கெட் வந்து ஸ்பீடு மொமெண்டம் இருக்கோ, அப்போதெல்லாம் ஆப்ஷன் பையருக்கு அங்க வாய்ப்புகள் இருக்குன்னு அர்த்தம். 2வது வந்து ரேஞ்ச் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜா பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டின்னு எடுத்துட்டா 150 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, அது 200 பாயிண்ட்டோ, ஒரு 300 பாயிண்ட்டோ ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்ல வாலடைல் இன்கிரீஸ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த டயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஓடிஎம் ஆப்ஷன்ஸோட டைம் வேல்யூ டிகே கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகும்னா, ஒரு பிரீமியத்தோட மொமெண்டம் ஜாஸ்தியா இருக்கும். அப்போ இந்தியா விக்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு அப்படின்னாலே, மார்க்கெட்ல வந்துட்டு ஒரு அது ஃபியர் இண்டெக்ஸ நம்ம முதல்ல பேசியிருக்கோம். அப்போ அந்த ஃபியர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி படி அவங்க ட்ரை பண்ணா, அது வந்து ஒரு ஏதுவான ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்போ இந்தியா விக்ஸும் ஜாஸ்தியா இருந்து, இம்ப்ளைட் வாலட்டியும் ஜாஸ்தியா இருந்து, அதே மாரி பிரேக் அவுட் கிடைக்குது அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கிடைக்கும். அதே ஃபால்ஸ் பிரேக் அவுட்டா இருந்ததுன்னா, ரிவர்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு மிக அதிக வாய்ப்பே கிடைக்கும். ஸோ ஓகே சார். இவ்ளோ நேரமா வந்துட்டு இந்த பிரைஸ் ஆக்ஷன்னா என்ன? அதுல என்னென்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்? பிராக்டிகலா ஒரு ட்ரேடர் என்னென்னலாம் பண்ணணும்? அப்படின்னு நெறைய விஷயங்கள வந்து சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்க ஒரு ட்ரேடரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணலாம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.